விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் இப்போது பதற்றமான சூழல் நிலவுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 முக்கிய செய்திகள் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே முழுமையாக காணொலியை பார்வையிடுவதற்கு வரவாதீர்கள். இலங்கை இந்திய நேரப்படி அதிகாலை 1:43 இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ஹொர்முஸ் ஜலசந்தியில் 24 மணி காலத்தில் மொத்தமாக 3 கப்பல்கள் இதுவரை தாக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2 மணி காலங்களுக்குள் மாத்திரம் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி ஸ்தாபனம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியை பார்க்கின்ற போது தெரிகிறது. அதில் ஒன்று சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எரிவாயு தாங்கி கப்பல் என்று தெரிவிக்கப்படுகிறது. மற்றொன்று கத்தாருக்கு சொந்தமான எரிவாயு கப்பல் ஒன்று என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவைகள் தொடர்பான விரிவான தகவல்களுக்கு முன்பதாக இன்னொரு தகவலும் இருக்கிறது. அமெரிக்கா ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை மீண்டும் அங்கீகரித்திருந்தது உங்களுக்கு தெரியும். 60 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்த செயற்பாடுகளுக்கு மத்தியில் இப்போது அது மீண்டும் தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சில விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதேவேளை ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருந்த அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய இறுதிச் சடங்குகள் 9ஆம் தேதி இடம்பெற இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான முன்னகர்வுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பல நாட்களாக அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரது உடல் தற்போது ஈராக்கினுடைய பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம். முதலில் நாங்கள் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி, அதாவது முன்னாள் ஆன்மீக தலைவர், அவரினுடைய அதாவது இறுதிக்கிரியைகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய உடல் எங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் ஈராக்கினுடைய அரச தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை தழுவி நாங்கள் பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருந்த அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய உடல் தற்போது நஜாஃப் பகுதியை நோக்கி அழைத்து வரப்பட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய நஜாஃப் பகுதியை பொறுத்தளவில் நாங்கள் பார்க்க வேண்டும். ஈரானினுடைய ஆன்மீக தலைவரினுடைய இந்த நடவடிக்கைகளுக்காக ஈரானினுடைய வெளிவகார அமைச்சர் மேற்கனவே அங்கே வருகை தந்திருந்தார். அதன் அடிப்படையிலே இமாம் ரீசா அவர்களினுடைய மஷாத் பகுதி, ஈரானில் இருக்கக்கூடிய பகுதி, ஈரானினுடைய காலஞ்சென்ற ஆன்மீக தலைவரினுடைய பிறந்த இடத்திலே தான் அவருடைய 9ஆம் தேதி இறுதிக்கிரியைகள் நடைபெற இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து முக்கியமாக செல்ல இருப்பது ஈரானினுடைய தற்போதைய நிலவரத்தின் பிரகாரம் 2 கப்பல்களை தாக்குதலுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்று கத்தார் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் ஈரான் அதனை மறுத்திருக்கிறது. தாங்கள் அப்படி எந்த ஒரு கப்பலையும் தாக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கத்தார் ஈரானினுடைய பிரதி தூதுவரை அழைத்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கத்தாருக்கு சொந்தமான ஒரு எரிவாயு கப்பலை அவர்கள் தாக்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சவுதி அரசாங்கம் தெரிவிக்கிறது தங்களினுடைய நாட்டுக்கு சொந்தமான ஒரு எரிவாயு கப்பலை ஈரான் தாக்கியிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 சம்பவங்களுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட தற்போதைய நிலையில் தாங்கள் கூறியிருக்கின்ற வழியால் மாத்திரம்தான் கப்பல்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும், அப்படி இருந்தால்தான் தங்களால் பாதுகாப்பு வழங்க முடியும் என்று ஈரான் தொடர்ந்து அறிவித்திருக்கிறது என்ற விடயத்தினை ஞாபகப்படுத்த வேண்டும். 24 மணி காலத்திற்குள் மற்றொரு கப்பலும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதனையும் சேர்த்து இப்போது மொத்தமாக 3 கப்பல்கள் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதனை தான் ராய்டர்ஸ் செய்தி ஸ்தாபனத்தின் செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது தெரிகிறது. ராய்டர்ஸ் செய்தி ஸ்தாபனம் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை நாங்கள் இன்னும் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஈரானிய எண்ணெயை விற்பனை செய்ய அனுமதித்த பொது உரிமைத்தை, அதாவது ஜெனரல் லைசன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அமெரிக்க நிதித்துறை ரத்து செய்துள்ளதாக வெளிநாட்டு சொத்துக்கள் கட்டுப்பாட்டு அலுவலகம், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ஃபாரின் அசெட்ஸ் கண்ட்ரோல் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி 2026 முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜூன் 21, 2026 தேதியிட்ட பொது உரிமம் எக்ஸ், அதாவது ஜெனரல் லைசன்ஸ் எக்ஸ் என்று சொல்லப்படுவது ரத்து செய்யப்பட்டு, அதாவது 10 என்றதனை கொள்ளலாம், அதற்கு பதிலாக முழுமையாக பொது உரிமம் 11 X1 ஜெனரல் லைசன்ஸ் X1 நடைமுறைக்கு வருகிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த ஊக்கமளிக்கும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை அமெரிக்கா பகுதியளவு நீக்கியிருந்தது. அதன் ஒரு பகுதியாக ஈரானிய எண்ணெயை உற்பத்தி செய்யவும் விநியோகம் செய்யவும் மற்றும் அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யவும் வழிவகுக்கும் வகையில் கடந்த ஜூன் மாதம் 60 நாட்களுக்கான தடை இழவை, அதாவது சாங்ஷன்ஸ் வேவர் என்று சொல்வார்கள், அமெரிக்க நிதித்துறை வழங்கியிருந்தது. ஹெர்முஸ் நீரிணையில் ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அமெரிக்காவால் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இதற்குரிய விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அந்த நீரிணையிலே 3 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுதான் தற்போது நிலவுகின்ற சூழலாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன், சிரியாவினுடைய ஜனாதிபதி
அல் ஷாராவை சந்திப்பதற்காக அங்கு வருகை தந்திருந்த அந்த நிலையிலே டமஸ்கஸினுடைய 2 இடங்களிலே வெடிப்பு சப்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பிரான்ஸ் ஜனாதிபதி உயிரோடு பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. 2 நாடுகளுக்கு இடையே சில ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அன்பான நேரில் ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும். ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருந்தவர், அவருடைய இறுதிக்கிரைகள் தொடர்பான சில முக்கியமான விவரங்கள் எங்களுக்கு கடந்த சில நாட்களாக வழங்க முடியவில்லை. அதற்கான காரணம் தொடர்ந்து இந்திய பயணத்தில் இருந்ததனால் அதனோடு இணைந்த சில நடவடிக்கைகள் நேரங்கள் அவ்வளவு போதிய அளவு கிடைக்கவில்லை என்பதனால் அது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு வழங்க முடியாமல் இருந்தது. என்னாலும் தொடர்ந்து வரும் நாட்களில் அவைகள் தொடர்பான விரிவான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். என்ற போதிலும் நாங்கள் ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும். ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருந்தபோது எப்படிப்பட்ட ஒரு கள நிலவரம் இருந்தது, இப்போது எப்படிப்பட்ட ஒரு கள நிலவரம் இருக்கிறது என்பதனை பார்க்கலாம். எனவே தொடர்ந்து அங்கு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை 9ஆம் தேதி தான் அந்த இறுதிக்கிரியைகள் இடம்பெறும். அந்த இறுதிக்கிரியைகளின் பின்னர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா ஹமீனினுடைய ஆட்சி காலத்திலே, அதாவது அவர் ஆன்மீக தலைவராக அல்லது உயர் தலைவராக தொடர்கின்ற காலப்பகுதியில் மசூத் பெசஸ்கின் ஜனாதிபதியாக தொடர்வார். என்ற போதிலும் ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும். நாங்கள் அவர் தன்னுடைய தந்தையினுடைய இறுதிக்கிரைகளில் கூட கலந்து கொள்ளவில்லை. சில ஏஐ காணொளிகள் மற்றும் போலி காணொளிகள் குறிப்பிட்டன, சித்தரித்தன. அவர் போன்று அவர் முகச்சவரம் செய்து கொண்டு வந்தார், அவர் தூர நின்று பார்த்தார் என்று. ஆனால் உண்மையில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவருடைய இதர சகோதரர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிகிறது. ஆனால் ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுகிறார். அவருடைய தாக்குதல்கள் காரணமாக அவருடைய சில பகுதிகள் முக்கியமாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதனால் அதில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உத்தியோகபூர்வ தகவல். அதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அன்பான நேயர்களே, இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.